வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் என்னைக்கு பெயர்ச்சி ஆகிறாரு அப்படின்னா 29 மார்ச் 2025 தோராயமாக இரவு 10 மணிக்கு மேலே கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இந்த கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால் கண்டிப்பாக சொல்லணும்னா நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்க போகிறது உறுதிங்க. அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, சனி பகவான்கிட்டேருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கண்டிப்பாக சில பல நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்றது வரதான் போகுது. எந்தெந்த ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள், எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு தீய பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறாரு, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா, ஜென்ம சனியா, 7.5 சனியா உட்காந்து அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா, உலகத்தில் இருக்க அத்துணை சம்மந்தப்பட்ட, இப்போ மேஷம்னா மேஷராசி, உலகத்தில் இருக்க அத்துணை மேஷராசிக்கும் பொதுவான பலன். ரிஷபம்னா ரிஷபராசிக்கு, உலகத்தில் இருக்க அத்துணை ரிஷபராசிக்கும் சனி பயிற்சிக்கு பொதுவான பலன். அப்போ நாங்கள் பொதுவான பலன்கள் சொல்கிறோம். இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர், இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்தையும் நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே டிஸ்பிளேல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம தெளிவாக என்னென்ன ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். இதில் எந்த விதமான எக்ஸாகரேஷன்ஸும் கிடையாது, உள்ளதை உள்ளபடியே பார்க்கலாம். வரிசையாக பாருங்கள். நம்ம இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த சனி பயிற்சி பலன்களில் இப்போ எந்த ராசியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷப ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் சொல்லணும். பொதுவாக ரிஷபம் அப்படின்னாலே சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி, சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி. ரிஷபம் நல்ல ரொமான்டிக்காக, நல்ல அட்ராக்டிவாக, நல்ல அழகாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எல்லாரும் நம்ம மேலே பாசமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. மீதி எல்லாமே நடந்துடும், ஆனால் எல்லாரும் பாசமாக இருக்கணும்னு நினைக்கிறது மட்டும் நடக்காது. பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. சரி, உங்களுக்கு கொஞ்ச நாளாகவே பெருசாக ஃபேவராக இல்லைங்க. ரிஷபத்துக்கு எப்போ பாரு ஏதாவது ஒரு மனமுட்டங்கள், மன கஷ்டங்கள், மனப்பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட இந்த ரிஷபம் கடவுள்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் ஆவாங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னாங்க, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அப்படி தான் சொல்லணும். ஏன்னா சனி பகவான் பாருங்கள், லாப சனியா, சனி 11ஆம் பாவத்தில் உட்கார்றாரு, லாப சனியாக உட்கார்றாரு. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஜாதகத்துலேயே பாருங்கள், 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லுவாங்க கட்டுக்கட்டாக காசு சம்பாதிக்கலாம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி லாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படின்னா மூட்டை மூட்டையாக காசு சம்பாதிக்கலாம் அப்படிம்பாங்க. மூட்டை மூட்டையாக வரும். ஆனால் லாபஸ்தானத்தில் சனி இருக்காருன்னா கட்டுக்கட்டாக தான் வரும். ஆனால் அந்த ஸ்திரமாக இருக்கும், ஸ்திரமான சொத்து, தேவையில்லாமல் அது விரையாகாது. அந்த ஸ்திர சொத்து அப்படின்றது சனி கொடுப்பார். ஓகேங்களா? ஸோ லாபஸ்தானத்தில் சனி ஒரு எக்ஸ்ட்ராடினரி டைம் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சனி கொடுக்கறத யாராலையும் கெடுக்க முடியாது, சனி கெடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. விதிக்கிரகம். அப்போ அந்த விதிக்கிரகம் வலுவடையும் போது, அதுவும் யார், ரிஷபத்துக்கு ஆதிக்கம் சுக்கிர பகவான். சுக்கிரனும் சனியும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி பிளானட் சனி பகவானுக்கு சுக்கிரன். ஸோ அதனால் தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராரு அப்படின் போது வெறுங்கையோடு வருவார். ஒரு 4 ஆப்பிள் 4 சாத்துக்குடியாவது வாங்கி வர மாட்டாங்களா, அந்த மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக நிறைய நல்லதுகள் அப்படின்றது நடக்கதாங்க செய்யும். இதை பார்த்துட்டு இருக்கவங்க சிலர், என்னங்க சொல்கிறீங்க, பெருசாக நடக்க மாட்டேங்குதுங்களேங்க அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. நான் ஃபஸ்ட்டு பேசும்போதே சொன்னேன், ஹானஸ்டான ரிவ்யூ. நீங்கள் சந்தோஷப்படுறதுக்காக நான் எக்ஸாகரேட் பண்ணவும் இல்லை, வருத்தப்படுவீங்களே அப்படின்றதுக்காக நெகட்டிவ் இம்பேக்ட்ஸை சொல்லாமையும் இல்லை, ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், லாபசனியாக வராரு. ராகு பகவான் 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான். பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு விஷயம் இருக்குங்க, அதாவது அசுபர்கள் சுப இடத்துல உட்காரும் போது, இந்த ஷேடி பிளானட்ஸ் குட் அந்த பாவத்தில் நல்ல பொசிஷனில் உட்காரும்போது, நல்ல வீட்டில் உட்காரும்போது எக்ஸ்ட்ராடினரியாக அமேசிங்கான ரிசல்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராகு ஒரு நிழல் கிரகம், சாயா கிரகம், ராகுவும் கேதுவும். அந்த சாயா கிரகம் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்றான். அப்போ நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு பயங்கர அப்லிஃப்ட்மெண்ட், ஒரு பெரிய முன்னேற்றம், மேன்மை. நீங்கள் எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு டாக்டராக கூட இருங்க, நல்லா படிச்சிருப்பீங்க, எங்கேயோ ஒரு கிராமத்தில் தொழில் செஞ்சுருக்கீங்கன்னா நேராக சிட்டிக்கு வருவீங்க. பாம்பே, டெல்லி, சென்னை மாதிரி சிட்டியில் நல்லா அப்படி ஜொலிப்பீங்க. அந்த மாதிரி தொழிலில் ஒரு மேன்மை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரம்மாண்டத்தை ராகு ஏற்படுத்துவோம். ஓகேங்களா? அதுக்கு மேலே 11ஆம் பாவம், சனியும் அசுபன் தானே, அவன் 11ஆம் பாவம் இருக்கிறதும் சேம். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு ராஜயோகம், நியர்லி ஒரு ராஜயோகம் மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணும். ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருக்காரா மட்டும் பார்த்துக்கோங்க. சனி நல்லா இருக்காரு, சனி தசை நடக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும்.
சனி நல்லா இல்லை, அவ்வளோ ரிசல்ட் வராது. ஓகேங்களா? அது நீங்கள் பார்த்துக்கோங்க, கம்பேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு. சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், குரு பகவான். குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பாவம். போன வருஷம்லாம் வந்து ஜென்மகுரு, அதாவது இந்த 2024லாம் ஜென்மகுரு வனத்தில் குருனோட பார்வை கோப்பப்பாயிடுச்சு, பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத சவகாசம் வந்துச்சு, அதனால் அவப்பேர் அசிங்கம் இதெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் மாறும். ஏன்னா 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் போகிறதுனால நல்ல ஒரு சனிக்கு எல்லா ஹெல்ப்பும் அவர் செய்வார். பொதுவாக சனிக்கும் குருக்கும் ஆகாது, பட் ரிஷபத்துக்கு எல்லா ஹெல்ப்பும் செய்வார். ரிஷபத்துக்கும் குருவுக்கும் கூட ஆகாது. ரிஷபத்துக்கு ஃபேவரான பிளானட் கிடையாது குரு பகவான். ஏன்னா சுக்கிரனோட ஒரு இது, குரு வந்து ஆப்போசிட் கிரகம் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இருந்தாலும் அவர் நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்கார். ஸோ அதுக்கும் மேலே அவரோட பார்வை நல்லது செய்யும். ஓகேங்களா? சரி, இப்போ சனி பயிற்சின்றதுனால சனியை பற்றியே முழு டீட்டெயில் பார்க்கலாம். சனியினோட பார்வை 5ஆம் பாவத்தை பார்க்குறார். 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது என்னது? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். நிறைய ரிஷபத்துக்கு பாருங்கள், பூர்வ புண்ணியத்தில் இருந்த புண்ணியங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளிக்கொண்டு வந்து அதுக்கான பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். புரியுதுங்களா? இந்த சனி பயிற்சி காலகட்டம், இந்த 2.5 வருஷமே அது நடக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பிறப்பு எடுத்திருந்தீங்க? 3 பிறப்பு எடுத்திருந்தீங்க, 4 பிறப்பு எடுத்திருந்தீங்க, 5 பிறப்பு எடுத்திருந்தீங்க. எத்தனை பிறப்பு எடுத்திருந்தாலும் அத்தனை பிறப்புகள்லையும் நீங்கள் என்னென்னலாம் புண்ணியம் செஞ்சீங்க அது எல்லாத்தையும் அனுபவிப்பீங்க. எங்களுக்கு பிறப்புலலாம் நம்பிக்கை இல்லைங்க, பிறப்புலலாம் நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான். ஏன்னா எத்தனையோ ஆன்றோர்களும் சான்றோர்களும், திருவள்ளுவர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர், மாணிக்கவாசகர் எல்லாரும் பிறப்பு நிறைய இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மேலே நம்புறது உங்கள் இஷ்டம் தான். அப்போ எனக்கு அதெல்லாம் இல்லைனாலும் இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்லதுக்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும், இல்லைங்களா? ஸோ அது வந்து ஒரு ஃபேவர். இதே மாதிரி பசங்க ரீதியாக இருந்து வந்த மன கஷ்டம், மனசஞ்சலம், பிள்ளைங்க அடங்காமல் இருக்கிறது, நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு எந்த விதத்துலையுமே தகுதி இல்லாத பசங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கிறது, லவ் பண்ணுறது, கல்யாணம் பண்ணிப்பேன்னு அட்டகாசம் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு அப்படின்றது இந்த சனி பயிற்சியில் கிடச்சிடுங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆல்ரெடி நான் குரு பகவானை பற்றி சொல்லிட்டேன். இப்போ 5ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால சொன்னேன். அதுக்கடுத்து வந்து சனி பகவான் 8ஆம் இடத்தை துஷ்தானத்தை பார்க்குறாரு. துஷ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய ரிஷபராசி இந்த ஜென்ம குருனால் நான் பேசும்போது சொன்னேன், சில தப்பான சவகாசங்களால் அசிங்கப்பட்டோம், அவமானப்பட்டோம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு அப்படின்றது கிடச்சிடும். அந்த தப்பான சவகாசம் அப்படின்றது விட்டு விலக வாய்ப்பு ஜாஸ்தி. இப்போ நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலைங்க, நம்ம பண்ணலை அப்படின்னாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க ஏதோ பண்ணி நம்மளுக்கு ஒரு மன கஷ்டம், மனசஞ்சலம் எல்லாம் ஏற்பட்டுனாங்க பார்த்தீங்களா? அந்த மன கஷ்டம், மனசஞ்சலம் எல்லாம், அந்த அசிங்கம், அவமானம், சொசைட்டியில் ஒரு தலைகுனிவு, மரியாதையின்மை, நம்மளோட நிம்மதியின்மை எல்லாமே மாறுங்க. புரியுதுங்களா? எல்லாமே மாறும். ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்குது. என்னென்னா இப்போ வரைக்கும் சொன்னது லாபசனி, 10 ராகு, 2 குரு, இதெல்லாமே, அதாவது 3 டிரான்சிட்டுமே ரொம்ப ஃபேவராக இருக்கிறது எதுக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு தான். எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறது எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஷபம், அடுத்ததான் துலாம் கூட சொல்லலாம். புரியுதுங்களா? ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் இம்பேக்ட். 95% எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது ரிஷபத்துக்கு. ஒரு 5% வரைக்கும் காம்ப்ளிகேஷன் இருக்குது. அது என்னென்னா கேது 4ஆம் பாவம். கேது 4ஆம் பாவம் அப்படின்போது சுக தாயார் ஸ்தானத்தில் கேது. அப்போ கேது 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால அம்மாவுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றதுக்கு வர வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நம்மளே வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் கெட்டுற மாதிரி, நம்ம ஏதோ வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இல்லாத மாதிரி அப்படி ஒரு மாயையெல்லாம் வந்து வரும். கொஞ்சம் விட்டேத்தியான ஃபீலிங் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சனி பகவானை பற்றி சொல்லணும்னா அவர் தான் வந்து லார்ட் ஆஃப் 9 and 10. பாக்யஸ்தானத்துக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதியும் அவர் தான், தொழிலுக்கு அதிபதியும் அவர் தான். உத்தியோகாதிபதி அப்படிம்பாங்க, தொழிலுக்கான காரகன். அதுவும் பார்த்து உத்தியோக காரகனும் அவன் தான். ஓகேங்களா? அவன் நல்ல பொசிஷனில் வரான். ஸோ இப்போ நான் ஒரு இடத்துல பெரிய கன்சர்னில் வேலை செய்கிறேங்க, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, ஒரு பெரிய ஐடி இதில் கன்சர்னில் வேலை செய்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ நாள் ஹையர் அஃபிஷியல் கூட ஒரு பஞ்சாயத்து, ஒரு மனமுட்டம், ஒரு கஷ்டம் என்னன்னே தெரிலங்க, எனக்கும் அவங்களுக்கும் ஒத்தே வரதில்லை அப்படின்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஒன்று அந்த ஹையர் அஃபிஷியல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போவார், இல்லை அப்படின்னா அவர் உங்கள் கூட சுமூகமாக வருவார். ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லா பிரச்சனைகளும் இந்த சூரியனை கண்ட பனி போல் விலகும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2.5 வருஷமும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஓகேங்களா? ரிஷபம் இந்த சனி பயிற்சி ரொம்பவே சூப்பராக இருக்குது. பொதுவாக அந்த சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விதி கிரகம்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க ரொம்ப பெரிய கோட்டீஸ்வர வீட்டில் பிறந்திருப்பாங்க, எல்லாமே இருக்கும், ஆனால் நல்லா வாழவே மாட்டாங்க. ஜாதகத்தில் போய் பார்த்திங்கன்னா சனி நல்லா இருக்க மாட்டான். சனி ஒரு மட்டமான இடத்துல இருப்பான். புரியுதுங்களா? அவனுக்கு சுபர்களோட பார்வையும் இருக்காது, பார்வையும் பாபரோட பார்வை இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னா கூட சனி பயிற்சி ரிஷபத்துக்கு அமேசிங்காக இருக்குங்க, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.
என்ன நல்லா இருக்குது அப்படின்னாலும் நாங்கள் வந்து ஒரு சில பரிகாரங்கள் சொல்ல தான் சொல்லுவோம். அப்படி வந்து உங்களுக்கு கேது கொஞ்சம் ஒரு மைனஸ் இம்பேக்ட் வருது அப்படின்னா ஒரு 5% தான். அதுக்கே வந்து என்ன பரிகாரம் அப்படின்னா, ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக்ஸுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. நாய்களை அடிக்காதீங்க, நாய்களை துன்புறுத்தாதீங்க. நாய்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு 2 ரூபாய் பிஸ்கெட் ஒன்று வாங்கி போடுங்க. அது வந்து உங்களுக்கு கேது வந்து சைலண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். கேது வந்து மனசு மகிழ இந்த நாய்களை பராமரிக்கிறது ஹெல்ப் பண்ணும். அதுக்கும் மேலே வீட்டில் டாக்ஸ் வளர்க்குறீங்களா, சூப்பர், அடிக்காதீங்க. வீட்டில் டாக்ஸ் என்ன சேட்டை பண்ணுச்சு அப்படின்னாலும் அடிக்கக்கூடாது. அடிச்சிங்களான்னா கேதுனோட கஷ்டத்துக்கு ஆளாயிடுவீங்க. நல்லா சந்தோஷமாக வளங்க. பொதுவாக வீட்டில் டாக்ஸ் வளர்க்குறவங்க யாரும் அடிக்கிறது இல்லை. வீட்டில் 10 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தவங்க கொஞ்சம் ரஃப்பாக இருப்பாங்க பார்த்தீங்களா டாக் கிட்ட, அவங்ககிட்டயும் சொல்லிவிடுங்க. சரிங்களா? இது வந்து ஒரு அமேசிங்கான ரிசல்ட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் சனி பகவான் சூப்பராக இருக்கார் லாபஸ்தானத்தில். பட் இருந்தாலும் அவர் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாமே. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்களான்னா, துர்கைக்கு விளக்கு ஏற்றுறது. துர்கைக்கு நம்ம விளக்கேற்றலாம். அது நெய் விளக்கும் ஏற்றலாம், எலுமிச்சம்பழம் விளக்கும் ஏற்றலாம், மாதத்தில் ஒரு நாளும் ஏற்றலாம், இல்லை செவ்வாய்க்கிழமை தோறும் ஏற்றலாம், இல்லை சனிக்கிழமை தோறும் ஏற்றலாம். இதெல்லாம் எங்களுக்கு முடியாதுங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மைஷாசுர மர்தினி ஸ்லோகம்னு இருக்கும். ஐகிரி நந்தினி நந்தித மேதினின்னு வரும். அந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுறது மூலயமா சக்ஸஸ். பொதுவாக இந்த மைஷாசுர மர்தினி ஸ்லோகத்தினோட ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் சக்ஸஸ் வேணுமோ தாயாரை வழிபாடு பண்ணும். அவள் அம்பிகையை மைஷாசுர மர்தினியாக வழிபாடு பண்ணும்போது லைஃப்பில் சக்ஸஸ். எல்லாருக்குமே அதானே வேணும். நம்ம எல்லாருமே எதை நோக்கி ஓடுறோம்? யாரும் நான் தோற்று போயிடணும்னு ஓடுறது இல்லையே. ஜெயிக்கணும் தானே ஓடுறோம். அந்த ஜெயிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பிகை வழிபாடு. அம்பிகையும் மைஷாசுர மர்தினியாக வழிபாடு பண்ணும்போது எக்ஸ்ட்ராடினரி பலன் அப்படின்றது கொடுக்கும். ரிஷபம் இந்த சனி பயிற்சி அமேசிங்காக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. வாழ்த்துக்கள்.